மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. அவர் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அஜித் மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார். அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவர் தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் வந்து நேரில் வர முடியல, ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்கள் வீட்டில் ஆமாம் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான். அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார். நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். எந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை. அழிக்கிறது நம்ம வந்து ஒரு 6th சென்ஸ் இருக்கிற ஹியூமனால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது. அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி தெரியும், அது அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த அஜித்குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும், அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சாத்தான் குளத்தை பற்றி 90% பேசுகிறாங்க, 10% தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க, இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, இவங்க அப்படி, இவங்க ரூடு, இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க? நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி. இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சே ஆவேன். உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர். அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா. அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம், பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான். அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. யாரோட காசுலையும் கட்டலை, லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா இதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு. இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் 2001-2 அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் 2011 யூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட் போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே, இவ்வளோ அசிங்கப்படுத்துறது, இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார். அவர் இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்னன்னா, இந்த பணத்தை வாங்குறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம், செமிச்சிடலாம், அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பாக செயல்பட்டு வர்றார். அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் ஃபோக்சோ சட்டத்தில் உள்ளே போனார் இல்லையா, பிஜேபி உடைய பொறுப்பில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னார் அந்த ஷான்றவர். அவருக்கு ரொம்ப வேண்டியவர், நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர். சண்முகம் வந்து இத்தனைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர். ஷா கிட்ட போய் அப்பப்போ காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்ககிட்ட.
செலவுக்கு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார். அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாருதி 800 ஒரு ஷூட்டிங்காக கேட்டார். அன்னை ஃபாத்திமா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது, 800 கொடுங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்களையெல்லாம். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கக்கூடியவர், எனக்கு பிடிக்காது. அந்த இதில் வந்து நல்ல பெயர்கள் கிடையாது அந்த ஊர்லன்றனால. ஸோ அவங்க கூடயெல்லாம் நாங்கள் பழக மாட்டோம், வேண்டான்றோம். அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம். இவங்கெல்லாம் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். எதுக்கு கேட்டார்னா, அந்த அந்த இதில் நடிக்கக்கூடிய ஹீரோவோ அல்லது வில்லனோ அந்த காரை அடித்து நொறுக்கணும், அதை ஒரு படமாக பிடிக்கிறாங்களாம். செலவுக்கு அந்த படப்பிடிப்புக்காரங்க தரப்புலேருந்து காசு வாங்கி தந்துடுறேன்னாரு. நாங்கள் அது ஒரு வண்டி தான் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியாதுன்னு, நான் கேட்டை திறக்க முடியாதுன்ட்டேன். அவர் கேட்டை ரொம்ப நேரம் தடார்னு தட்டிக்கிட்டு இருந்தார். ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர். நான் தரல. அதுல இருந்தே கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். என் மேல ஒரு வெறுப்பும் கோவமா எதையாவது பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த பிரச்சனையிலையும் அவர் மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. தெய்வத்தை நம்பி இருக்கோம். விதி வலியது. கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுக்குவோம். சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம்.